உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு 9/8/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள் துன்ப துயரங்கள் நம்மை மன அமைதியின்றி அலைகழிக்க செய்தாலும் இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை நமக்கு துன்பங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் துணிவையும் தருகிறது என்று கூறுகிறது. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நமக்கு கடவுள் துணிவும் துணையுமாயிருக்கின்றார். எனவே நாம் துன்பங்களை கண்டு கலங்கிட தேவையில்லை. துன்ப வேளையில் தன்னம்பிக்கையுடன் முயற்சியும் துணிவும் கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். மனிதர்களை நம்பும் நாம் கடவுளை மிகுதியாக நம்ப வேண்டும். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள் என்றும் இயேசுவின் நம்பிக்கை வார்த்தைகளை வாழ்வாக்கினால் நம் துன்பங்களுக்கு நாம் விடை கொடுத்து விடலாம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிக்கொள்ளாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம் என்கிறார் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். கடவுளின் வார்த்தைகளும் சக மனிதர்களின் ஆறுதலும் இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு இட்டு செல்கிறது. நம்பிக்கை வார்த்தைகளை நாமும் விதைப்போம், வளமான வாழ்வை பெறுவோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9 மேலும் 11 முதல் 13 முடிய. முதல் வாசக முன்னுரை. பாகாலில் பொய் வாக்கினர்களை எலியா கொன்றதால் இசபேல் அரசி எலியாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்தாள். எனவே எலியா தன் உயிரை காத்து கொள்ளும்படி ஒரேபு மலைக்கு வந்து சேர்ந்தார். கடவுள் அவரை கூப்பிட்டு, வெளியே வா, நான் உன்னை கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். இதனால் திடம் கொண்ட எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு குகை வாயிலின்று வந்து நின்றார். மெல்லிய ஒலியுடன் கடவுள் எலியாவை கடந்து சென்றார். துன்ப வேளையில் கடவுள் நமக்கு துணையாயிருக்கின்றார் என்று கூறும் அரசர்கள் முதல் நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய ரோமியர் திருமுகத்தில் புனித பவுலடியார் கூறுவதாவது: கடவுள் தாம் தெரிந்தெடுத்த இஸ்ராயேல் மக்களாகிய என் சகோதர சகோதரிகள் நற்செய்தியின்படி வாழ்ந்து மீட்படைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இஸ்ராயேல் மக்களில் தம் ஆட்சி விளங்கும்படி இஸ்ராயேல் வழிமரபிலிருந்து கடவுள் இயேசுவை தோன்ற செய்தார். அவரே கடவுளின் மகன், என்றென்றும் போற்றுதலுக்குரிய கடவுள் என்கிறார். கடவுளின் மாட்சி விளங்க நாம் நற்செய்தியின்படி வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையின் தலைவராம் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு நல் வழிகாட்டிகளாக விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகிற்கு அமைதி ஏற்படுத்த வந்த அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் தான் என்ற ஆணவம் கொள்ளாது
அனைத்து மக்களையும் வேறுபாடுகள் களைந்து மனித நேயத்துடன் வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல பல திட்டங்களால் நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றும், ஜனநாயகத்தின் பாதுகாப்பாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் குழந்தைகள் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறை ஞானமும் நல்லொழுக்கமும் கொண்டவர்களாய் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும், நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல எதிர்கால வாழ்வையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, உலகிற்கு சோறிடும் எம் விவசாய பெருமக்களின் உழவு தொழிலை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் பயிரிட்டிருக்கும் உணவு பயிர்கள் நீரின்றி கருகி கொண்டிருக்கின்றன. அதனால் அவர்களின் பொருளாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஆற்று நீரையும் மழை நீரையும் தந்து வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும், கொடிய நோய்கள் தாக்காமல் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும், எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும், இறைமனித உறவில் வாழ வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.